விவசாயிகள் தற்கொலை. ஆமா. NCRBயோட 2023 ரிப்போர்ட் படி பார்த்தா 10,700க்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது போன வருஷத்தை விட அதிகம். ரொம்ப வருத்தமான விஷயம். இதுல மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 39%, கர்நாடகா ஒரு 22.5%. இந்த 2 மாநிலங்கள்ல தான் பாதிக்கு மேல நடந்திருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சொந்தமா நிலம் வச்சு விவசாயம் பண்றவங்கள விட விவசாய கூலி வேலை செய்யறவங்க தான் அதிகமா தற்கொலை பண்ணிருக்காங்க. ஓ, இது முக்கியமான புள்ளி. அப்ப நிலமில்லாத கூலி தொழிலாளர்களும் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, அதான் தெரியுது. ஆமா. இந்த தற்கொலைகளுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா, முதல்ல கடன் சுமை, குறிப்பா முறைசாரா கடன், கந்துவட்டி. அப்புறம் இந்த பருவநிலை மாற்றம், சில சமயம் பயங்கர மழை, வெள்ளம், சில சமயம் வறட்சி, பூச்சி தாக்குதல், இதனால பயிர் போயிடுது. ஆமா, விவசாயம் இப்போ ரொம்ப நிச்சயமற்றதா இருக்கு. கரெக்ட். மார்க்கெட்ல விலையும் சரியா கிடைக்கிறதில்ல. பருத்தி, சோயா, வெங்காயம் இதுக்கெல்லாம் விலை திடீர்னு விழுந்துருது. அப்புறம் அரசாங்க கொள்கைகள்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன மாதிரி? அகில இந்திய கிசான் சபா மாதிரி விவசாய சங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்தோட சில கொள்கைகள், குறிப்பா இந்த வர்த்தக தாராளமயமாக்கல். இப்ப பருத்திக்கு இறக்குமதி வரி 11% இருந்துச்சு, அதை எடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள், FTAs இதெல்லாம் கூட கிராமப்புற நெருக்கடியை அதிகமாக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. குறிப்பா பருத்தி, சோயா அதிகமா விளையிற விதர்பா, மராத்வாட பகுதிகளில் தற்கொலை அதிகமா இருக்கிறது குறிப்பிட்ட பயிர் சார்ந்த பிரச்சனைகளையும் காட்டுது. அப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஆமா. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா இந்த மாநிலங்கள்ல ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கலன்னு கணக்காட்டியிருக்காங்க. 0ன்னு. 0மா? அது எப்படி சாத்தியம்? அதான் எனக்கும் புரியல. நிபுணர்களும் இந்த டேட்டாவோட துல்லியத்தை ரொம்ப சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை பதிவு செய்யற முறைகள்ல வித்தியாசம் இருக்கு. அதனால உண்மையான எண்ணிக்கை மறைக்கப்படலாம்னு சொல்றாங்க.